ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாத் பிக் பாய். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து இன்னொரு ஸ்பெஷலான டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோனாவோட 3rd இயர் என்கேஜ்மெண்ட் டே. எஸ், அதனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலையில வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நைட்டே ப்ரிப்பேர் பண்றேன். ஓகேவா? அது என்ன ஏது அப்படின்றது மோனா ஆசைப்பட்டு ஒன்னொன்னு கேட்டுட்டு ஒன்னொன்னு நம்ம சமைச்சு கொடுத்து நம்ம பொண்ணோட கையால சமைச்சு கொடுத்துருக்கோம். அது என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படின்னா, முதல்ல டே 1ல இருந்து பார்த்துருப்பீங்க, சோள தோசை, அதுக்கப்புறம் ராகி ஆப்பம், இப்போ வந்து கம்பங்கூழ். இன்னைக்கு 30 ஓகேவா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து கம்பு வந்து ஊற வச்சு வச்சிருந்தேன். நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சிருந்தேன். தயிர்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுல்ல கம்பங்கூழுக்கு? தயிர்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா இது மௌலியும் நான் கேட்டான்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். மோனா ஒத்தா எல்லாம் செஞ்சு தரணும் அப்படின்னு பார்த்தா மோனா எக்ஸ்பெரிமெண்ட் டேட்லயே வந்து நிக்குது. ஏன்னா எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும் போதே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும் போது முதல்ல நம்ம செஞ்சு பார்க்கும் போதே நம்ம நினைக்கவே இல்லை, செஞ்சு பார்த்துருவோம் அப்புறம் பிள்ளைக்கு வந்தா செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு பண்ணது. எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணதுனால எனக்கு மன அமைதியா இருக்கு. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இது செய்யணும். என்ன செய்யணும்? இரு, குக்கர் எடுத்து வரேன். பாரு எப்படி நீ ஓடி விளையாடுற பாரு. மாடு மாதிரி வந்தது நீதான் மூடிட்டு வரணும். வந்து ஃபில்டர் பண்ணணும். தண்ணி இல்லாம ஃபர்ஸ்ட் வடிகட்டிக்குது. ஏன்னா கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யறேன். ஓ, இப்ப அரைச்சு வைக்கணும்ல, நம்ம இத செஞ்சு வச்சிரணும், தண்ணி ஊத்தி வச்சிரணும். அப்பதான் காலையில குடிக்க முடியாது. அதனால ஆனா கம்மியா போட்டுக்கிற மாதிரி தோணுது. போதும்ப்பா, இதுவே நிறைய வரும்ப்பா. அன்னைக்கு நான் 1/2 டம்ளர் தான் போட்டேன், இன்னைக்கு 1 டம்ளர் போட்டிருக்கேன். அதனால போதும். இதுக்கு நெத்திலி கருவாடு இருந்ததுன்னா களி நெத்திலி கருவாடுன்னு வாங்க. நம்ம களியா சாப்பிட வேணாம். இது கூழ். அதான் கூழுன்னா நம்ம தண்ணியா தானே கரைக்க போறோம், அதனால நிறைய வரும். ஓகே. ஓ, இது கெவுரு மாவு கூழ் இல்லையா? களி கிடையாது, ராகி களி கிடையாது. இது நீ கெவுரு மாவுன்னு சொல்றேல, அது வந்து கெவுரு மாவுங்கிறது வந்து அதுதான் கூழ். அதுதான் கூழ். இது கெவுரு மாவு கூழ் இருக்கு, கம்பங்கூழ் இருக்கு. இது கம்பங்கூழ். ஓ, ரோட்ல கொடுப்பாங்களே கம்பங்கூழ், அது இது. ஓகே. இது வந்து இப்ப வந்துட்டு என்னன்னா, ஒன்னும் பாதியமா போட்டு அரைச்சு வச்சுக்கணும். இதுல அந்த குருணை இருக்கு. நல்லா தண்ணி வடிகட்டிட்டு நிறைய பேர் இந்த ரெசிபி கேட்டுருந்தாங்க. இது ஒரு தடவை அரைச்சு நான் செஞ்சு பார்த்தேன், நல்லா டேஸ்டியா இருக்குது. இல்ல காலையில நம்ம குடிக்கும் போது ஒரு நாள். ஓகேவா? இப்ப வந்து இது வந்து ரொம்ப நைஸா அரைக்க கூடாது. இப்படி இருக்கிறத ஒன்னும் பாதியமா அரைச்சு எடுத்துக்கணும். நம்ம காட்டுறேன். நீ என்னப்பா கோழி சாப்பிட்றதுப்பா இது? நான் இப்போ எட்டி பார்த்தோன்னே தான் எனக்கு தெரிஞ்சுது. இது வரைக்கும் எனக்கு தெரியல. ஏதோ சரி, ஏன்பா கோழி சாப்பிட்றதுல ஜூஸ் மாதிரி செஞ்சுட்டு நீ வந்து கம்பங்கூழுன்னு இதுக்கு பேர் வச்சுக்கிற. ஏச்சி, இதுதான் நமக்கு செய்வாங்க. இது உடம்புக்கு நல்லதா? இதுதான் கம்பங்கூழ் கடையில விக்குது. நமக்கு உடம்பு குளிர்ச்சியா இது? ஆமா, இதுதான் குளிர்ச்சி. இதான் நீ எனக்கு காலைல குடிச்ச. நல்லா இருக்குன்ட்டு நான் குடிக்கிறது ஓகே. பிள்ளைக்கு இது நல்லதா? நல்லதுதான்ப்பா கம்பங்கூழ். இது மாதிரி ஒன்றும் பாதியா வந்து நல்லா அரைச்சிக்கணும். இன்னும் கொஞ்சம் கூட அரைச்சிருக்கலாம். நம்ம ஒன்றும் பாதியா வந்து நல்லா அரைச்சிக்கணும். இப்படி இன்னும் கூட கொஞ்சம் அரைச்சிக்கோ, அப்புறம் பல்லுலாம் போய் மாட்டிக்க போகுது. அது சாப்பாடு வேக வைக்கிறோம்ல நம்ம. நல்லா இது வேக வைப்பியா? இதை வேக வைக்கணும். இப்போ கோழி தீவனம் போடுற, அடுத்தது மாட்டு தீவனம் போடுவியா? நாளைக்கு என் குட்லு ஒரே வாந்தியா தள்ளி விட போகுது பாரு என் பிள்ளைக்கு. என்னடி குடிக்கிற, என்ன தெரியுது, போ அப்படின்னு எட்டியோ அதை போது பாப்பாவ. அடி பாவி, ஏதோ இட்லி கொடுத்த தோசை கொடுத்த சரி ஒழியுதுன்னு நானும் கம்முன்னு இருந்தேன். இப்போ என்னென்னமோலாம் போட்டு திரியிற என் வயிற்றுல அப்படின்னும்.
இதை அரைச்சி வச்சிட்டோமா. இப்போ வந்து இதுல வந்துட்டு என்னன்னா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அதை போடணும். ஓகேவா? இப்ப ஒண்ணுக்கு வந்து 3 டம்ளர் ஊத்திக்கணும். நான் 1 டம்ளர் தானே போட்டிருக்கேன். 3 வந்து 4 கூட ஊத்திக்கலாம். நான் மலையை பார்த்து நாய் குலைக்குதுன்ற மாதிரி நான் பாட்டு நீங்கள் சொல்லணுங்கிறேன். நீ பாட்டுன்னு ஒன்றுக்கு 3 டம்ளர் ஊற்றி இதை வேக வைக்கி இதில் 4 வெங்காயத்தை அரைச்சி போடுவியா இல்லை அதையும் போட மாட்டியா? காலைல போடணும். இப்பெல்லாம் கிடையாது. இப்போ ஒன்லி ப்ரிப்பரேஷன் தான். இது நம்ம ஊற வைக்கிறோம். நைட்லாம் ஃபுல்லாக வந்து பழைய. நாளைக்கு பாப்பா கிட்ட ஒரு பெரிய பாலாடை வாங்கி கொடுத்து மாப்பிள்ளை தூக்கி காலில் போட்டு இந்த குடி, இதுதான் நல்லது உடம்புக்கு குடி. நாளைக்கு ஆட போகுது பாரு, காளியோட ஆட்டம் பாரு. இதை குடிச்சு புட்டு எப்படின்னா பண்ண போகுது என் குட்லுன்ட்டு. நான் செல்ல பேர் வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், குட்லு பாப்பாக்கு. இப்போ தண்ணி வந்து சுட்டுருச்சு. சரியா? இப்போ என்ன பண்ணணும்னா உள்ள கொட்டணும். இதை கட்டி இல்லாமல் ஃபர்ஸ்ட் நல்லா கொட்டிக்கணும். எல்லாத்தையும் நம்ம கொட்டிட்டோமா? இதுல என்னென்ன சக்தி இருக்குது? கம்பு உடம்புக்கு இரும்பு சத்து, குளிர்ச்சி, இரும்பு சத்து எல்லாமே இருக்குதுல்ல. இந்த வெயிலுக்குலாம் இந்த பிரெக்னன்ட் லேடிஸ் நம்ம எல்லாருமே இந்த கம்பங்கூழ் தான் குடிக்கணும். இந்த ரோட்ல அந்த வண்டி கடையிலாம் போட்டு வைப்பாங்களே, அதானே இது? ஓகே. நல்லா வந்து கட்டி ஆகாம அடி பிடிக்காம நல்லா கிளறி விட்டுனே இருக்கணும். இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிடும். சரி, ஓகே. 3 விசில் விட்டு எடுத்துக்கணும் பாருங்க. அவ்வளோதான். அப்போ விசில் விட்டோம்னா அப்போ மூடணுமா? ஆமாம், மூடணும். வேகணும்ல சாப்பாடு மாதிரி. அப்படியே மூடிட்டா அடி பிடிச்சிரும். நல்லா. சரி, ஓகே, மூடு. நாளைக்கு குடிச்சிட்டு ரிவ்யூ கொடுக்குறோம். என்னென்ன ஆட்டம் காட்ட போகுதுன்னு தெரில. நாளைக்கு இதை குடிச்சுப்புட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வைக்கணும். ஏன்னா நான் தூங்க மாட்டேன், எடிட் பண்ணுவேன். அதனால 6:30 வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி வச்சிருவேன். காலையில நம்ம கூழ் குடிப்போம். The next day. ஏஸ்தட்டிக் தெரியுமாப்பா? ஏஸ்தட்டிக்கு எதுப்பா ஏஸ்தட்டிக்கு? அந்த பானை. ஓ ஆமா, பானை ஏஸ்தட்டிக் தான், நான் இல்லைன்னு சொல்ல. கம்பங்கூழ் எதுல குடிப்பாங்க? நடந்துனே இருக்குது பாரு. இல்ல, நான் பானையை காட்டணும்ல. பாப்பா வந்து இல்ல உன்ன இந்த அம்மா இந்த ஒரு இது ஒன்று ட்ரிங்க் குடிக்கிறது வாங்கிட்டாங்க. ஸோ அதனால இதில் ஊற்றி கொடுக்கணுமாம்மா. இதை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இதில் ஊற்றி. இதுதான் நேற்று பேபிமா பண்ண கூழ். ஆமாம், கம்பங்கூழ். மௌலி வந்து காலையில வந்து அதை வந்து டேஸ்ட் பண்ணிட்டு போய் தான் குளிக்கவே போனான். அப்படியா? வந்து ஊட்டின்னு நான் என்னடா பண்றேன் அப்படின்னு, கூழ் காய்ச்சி வச்சிருக்கேன் எனக்கு தெரியும் நான்ப்பா சாப்பிட்டேன் அப்படின்ட்டு போனான். அவன் காலையிலே குளிக்கிறதுக்கு முன்னாடியே குடிச்சிட்டு போயிட்டான். இல்லையே. ஆமா, சும்மா எடுத்து கொஞ்சம் வாயில ஊத்திட்டு போயிருப்பான் மேபி, தெரியல. ஆனா அதுக்கப்புறமா வந்து கிளம்பும் போது தான் குடிச்சிட்டு போனோம். எத்தனை டம்ளர் குடிச்சா? 2 டம்ளர் குடிச்சிருக்கோம். இதுல ஊத்தி கொடுத்தா இதோட போதும் அப்படின்னுடும் பாப்பா. அதனாலதான் இது இதுக்கு பேர் என்ன? கம்பங்கூழ். கலை குடி கொஞ்சம் சொல்ல. ஆனா வயிறெல்லாம் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. மிக்ஸி சவுண்ட் கேக்குது மேல. வீட்டுல வச்சுட்டு இருக்கோம் நாங்க. மேல அந்த இது கேக்குதுன்னு நினைக்கிறேன். நைட்டு தானே அரைச்சிங்க? ஓ ஆமா ஆமா ஆமா, நைட்டு தான் அரைச்சோம். இல்ல, நான் என்ன நினைச்சேன், நீ சொல்றது மேல அந்த சாஃப்ட்னர் ஆன் ஆச்சுன்னா அந்த சாஃப்ட்னர் சவுண்ட் கேக்குதோ அப்படின்னு. உட்காந்து நைட்டு 2 மணிக்கு தான் முடிச்சுட்டு தான் படுத்தோம். குடி அப்படியே சர்றன்னு உரி மோர் மாதிரி தான் இருக்கும். சூப்பரா இருக்கா? ஊர்காவா?
கார்லிக் பாப்பா நீ இப்ப பண்ணிட்டு வந்ததை நான் நேத்தே சொன்னேன். என்ன ஏய் என்னடி குடிக்கிற என்னடி குடுக்குற எனக்கு அப்படின்ட்டு உள்ள குட்லு வந்து தகராறு பண்ணும் அப்படின்ட்டு அதே மாதிரி தகராறு பண்ணி இருக்கிறதெல்லாம் வாந்தி எடுத்துட்டு வந்து உட்காந்துக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாய் தான் வச்சேன். அதனால தான் டக்குன்னு கேட்டேன், டாடி நீ ஊறுகாய் குத்துட்டு ஊறுகாய் கிட்ட கம்முன்னு இருந்துடும். எங்க ஊறுகாய் கையில வச்சிருந்தேன் திரும்பி எடுத்து உள்ள வச்சிட்டேனா? சரி அந்த டைலாக சொல்லு. அது அது வந்து ஒரு இங்கிலீஷ்கார குழந்தை அது ரீல்ஸ்ல அவங்க அம்மா வந்து தட்டுல வந்து ப்ரோக்கோலி கொடுத்தாங்க. கேக்குது நான் உங்ககிட்ட பேசணும் இது என்ன அப்படின்னு ப்ரோக்கோலி இது சாப்பிடு அப்படின்னா, நான் ஒன்னும் டைனாசர் கிடையாது ட்ரீஸ் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்க பீஸா தான் சாப்பிடு, பீஸா எடுத்துட்டோம். ஆனா உண்மையிலே அதான்ப்பா அப்படிதான்ப்பா நடக்குது. நான் இதை நான் நேத்தே சொல்றேன். என்னப்பா இது கோழி தீவனத்தெல்லாம் பிள்ளைக்கு கொடுக்குறியே, பிள்ளை ஏத்துக்குமா? குட்டில நாளைக்கு வந்து குடிக்கும் போதே தகராறு பண்ண போது வாந்தி எடுக்கும்னு சொன்னா அதே மாதிரிதான் எடுத்துனுக்குற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலையில எல்லாரும் திருப்தியா வந்து என்ன சாப்பிட்டோம்? கோழி தீவனம் முடிச்சு விட்டேன். கோழி தீவனம் குத்துட்டு பாவம் புள்ள நான் சொன்ன மாதிரியே ஆகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாமிட்டா எடுத்துனுக்குது, டயர்டாகி போய் படுத்துருச்சு திரும்பி. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம வாமிட்டுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கொஞ்சம் அதான் நேத்தும் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். நுங்கு சாப்பிட்டது புள்ள, அத்தனை நுங்கும் வெளில வந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பீஸ் சாப்பிட்டுருக்கோம்ப்பா புள்ள. 4 வாட்டி வாமிட் எடுத்து 5 பீஸ் சாப்பிட்டது விட்டுறல. அதுவும் டே இறா வர்றான் உனக்குன்னு சொல்லி பொட்டுனே தான் இருந்தது. அப்பவும் முடியல, வாமிட் எடுத்துச்சு புள்ள. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு மாப்பிள்ள வந்து இன்னும் ஃபிஷ் சாப்பிடவே இல்லையாமா. 40 நாள் முடிஞ்சு ஃபிஷ்ஷே சாப்பிடலையாமா அப்படின்னாரு. சரி அதனால என்ன பண்ணா எங்க லோக்கல் கடையில வந்து இங்க வந்து பாறை தான், சிவப்பு பாறை தான் கிடைச்சது ஸ்லைஸ். அதனால சரி ஓகே அதை ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டு சாம்பார் வச்சுட்டு மோனாக்கு ஏதாவது பொரியல் மாதிரி செஞ்சுட்டு முட்டை வச்சிடலாம். முட்டை அவிக்க வேணாம், அது சாப்பிடுறது இல்ல, ஆம்லெட்டே போட்டு கொடுத்துக்கலாம். விட்டுரு, ஆம்லெட் ஆச்சு சாப்பிடுது. சரி அவிச்ச முட்டையை சாப்பிடவே மாட்டேங்குது. சரி அவிச்ச முட்டை சாப்பிடலாம். அதனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால இப்ப வந்து மசாலா என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள், உப்பு, அவ்வளவுதான். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் இது வந்து மாப்பிள்ளைக்கான ஃபுட்டு. ஆமா, ஏன்னா அவர் வந்து வெளில இன்னைக்கு நைட் போய் மீன் சாப்பிடலாம்னாரு. சரி வேண்டாம் அப்படின்னு நான் வாங்கிட்டே வந்துட்டேன். அங்க மீன் நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்க போயிட்டு சாப்பிடுறோம். ஏற்கனவே நம்மளே சாப்பிட்டு அவர்லாம் சாப்பிட்டாருன்னா அவள்தான், அவருக்கு ஒத்துக்காது அது. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அவங்கவுங்க சிலிண்டர் தட்டுப்பாட்டுல கண்ணாப்பின்னான்னு சமைக்கிறாங்க. கொஞ்சமா கார்ன்ஃபிளவர், அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு லெமன் கொஞ்சமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். என்னப்பா இவ்வளோ பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா இருக்கும் அப்பதான். சரி யாராவது வாங்கி வந்துருக்கலாம்ல, அவர் சாப்பிடுவார்ல. அவர் சாப்பிடுவாரா? ஆமா இருந்தது, யாரா நல்லா தான் இருந்தது. சரி புள்ள சாப்பிடாதேன்னு வாங்கி வரல நான். பத்தியா கெட்ட புத்தி உன் பிள்ளைக்கு. அப்புறம் என்னதான் கொடுப்பேன் நீங்க? மீனும் சாப்பிடக்கூடாது அது, அதனால மீன் சாப்பிட மாட்டேன்னு. அதெல்லாம் வேணாம், எதுக்கு? அதுக்கு தேவைன்னா சாப்பிடும், தேவையில்லைன்னா சாப்பிடாது. அதனால தான் ஃபோனை போட்டு சாம்பார் வச்சுட்டு மீன் வறுத்துடலாம் அப்படின்னு. யாரா ஒரு பெரிய விஷயமா? இன்னைக்கு யாரா எங்க வேணா சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. கடையில வாங்கி சாப்பிடக்கூடாது பாரு, வீட்டுல செய்யறது 1-2 சாப்பிடுவான், கடையில சுத்தமா தொடக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்க நான் காட்டுறேன் உனக்கு சூப்பர் யாரா கடை காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நல்லா மசாலா போட்டு அப்ளை பண்ணி நல்லா ஊற வச்சுக்குவோம். ஊற வச்சுட்டு அரிசியை வைக்கி சட்டு புட்டுன்னு வரத்துக்குள்ள வேலையை முடிப்போம். முடிச்சிட்டியா கிளீன் பண்ணி? இது வந்து என்னன்னா இப்ப அவருமே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, தெரிஞ்சா சாப்பிட மாட்டேங்கிறாரு, கொடுத்தா சாப்பிடாரு மாப்பிள்ள. இது அதுன்னு சொல்லி கொடுத்தோம்னா எனக்குலாம் எனக்கு பிடிக்காது அப்படின்றாரு. அதனால நம்ம சொல்லாம வந்து சாம்பார் அப்படி சொல்லிட்டு கொடுக்கணும். ஓகேவா? ஏன் என்ன போட்ட நீ அப்படி? இது பிங்க் டால். அதனால என்ன தால் தானே எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாம்பாருக்கு வந்து நம்ம முக்கணி சாம்பார் மாதிரி, முக்கணி பலா மாதிரி முக்கணி சாம்பார். ஓ 3 பருப்பு போட்டதுனால முக்கணி சாம்பார். நல்லா புரோட்டீன். 2 வாய் சாப்பிட்டாலும் நல்லதாவே போதும். சரி ஓகே. படுகிறேன் போயிடுச்சு, போங்கடா நீங்களும் உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு. இப்போ என்ன காய் பண்ண போற? காயா, பீட்ரூட் இருக்கு, கேரட் பீன்ஸ் இருக்கு, முட்டைகோஸ் இருக்கு. எது பண்றதுன்னு யோசிச்சுன்னு இருக்கேன்.
முட்டைகோஸே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். எதை கொடுத்தாலும் சாப்பிடாது. முட்டைகோஸ் போட்டு முட்டையை போட்டு விட்டுடலாம், அதில் சாப்பிட்டோம். பார்த்துக்கலாமான்னு யோசிச்சு. சரி, ஓகே. கேரட் பீன்ஸ் கூட நல்லது தான். என்னப்பா என்ன ரெடி பண்ணுங்கிற? சாப்பாடு ரெடி, சாம்பார் ரெடி, மீன் வறுக்கணும். இப்போ வந்துட்டு என்னன்னா இது முட்டைகோஸ் செஞ்சுட்டு இருக்கேன். முட்டைகோஸ்ல ஒரு 2-3 முட்டையை உடச்சி ஊற்று. வேணாம், முட்டைகோஸ் தனியா செஞ்சுறேன், முட்டை பொரியல் தனியா செஞ்சுறேன். பொரியல் வேணாம், ஆம்லெட்டே நான் போட்டுடுறேன். பிள்ளைக்கு மட்டும் போட்டா போதும். ஃபிஷ் கறியும் முட்டையும் நீதான், ஃபிஷ் ஃப்ரையும். ஓகே. சாம்பார் ஆயிடுச்சா? சாம்பார் ஆயிடுச்சு. வந்துட்டா முடியல, பாவம் பிள்ளை படுத்துனுக்குது. ஜூஸ் எடுத்துன்னு போய் கொடுத்தேன். படுத்துன்னு இது முடியவே இல்லை டாடி அப்படின்ட்டு போட்டது. டேப்லெட்டும் உடனே வெளில வந்துச்சாமா. சரி நீ படு, ரெஸ்ட் எடு, இப்போ ஃபுட் ஆனவெல்லாம் சொல்கிறேன் வா அப்படின்னு. சரி அப்படின்ச்சு. இதில் ஏதாவது ஸ்பெஷல் பண்ண போறியா? நார்மல் தானா? ஒண்ணுமே சாப்பிடவே மாட்டேன். என்னத்த பண்ணுதுன்னு எனக்கே தெரியல. நானும் தெரிஞ்சது எல்லாத்தையும் நான் தான் பண்ணி தரேன். இதுக்கப்புறம் அவள் சாப்பிடல, நம்ம என்ன பண்றது? அதுக்கு என்ன பண்ண முடியும்? சாப்பிட மாட்டேன்னு சொல்றத வாமிட் வந்து சாப்பிடுது உடனே வந்துருது. அது என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றேன் நீங்க கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுது. அது பல்ல கடிச்சுன்னு சாப்பிடதான் செய்யுது. ஒருவேளை அது மனசுக்குள்ளேயே வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாமிட் வருது. அதுவும் இன்னைக்கு காலையில் கோழி தீவனத்துக்கு சாப்பிட்ட உடனே இம்மிடியட்டாக வந்துருச்சு. பார்த்தீங்களா சார், கம்பங்கூழ் வந்து கோழி தீவனம் வருமா? உப்பு போட்டனா? இல்லை, போட்டா மாதிரி தெரில இப்போ வரைக்கும். அது அடுத்தது அதை உடச்சி வாயில போட்டுக்கு போறப்பா. நீனு சமைக்கும் போது அதை போடுன்னு தானே சொல்றாங்க. இபி பில்லு எவ்வளவு வர போகுதுன்னு தெரியல எனக்கு. அது யோசிச்சாலே மண்டை குழம்புது. ஆனா 2 மாசமா இப்பதானே வந்தது இபி. மே மாசம் எண்டில் வருமா? ஜூன் மாசம் கட்டுற மாதிரி வருவோம்ல. கம்பல்சரி 25,000 அப்படின்னு வந்து நிக்க போகுது. முதல்ல அதுக்கு தனியா ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது கம்பல்சரி. அதுவும் சம்மருக்கு 7,000 8,000 வந்துடும். அதுவும் எப்படியும் மாசம் ஒவ்வொரு வாட்டியும் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல ஃப்ரெண்ட்ஸ் 10,000 ரூபாய் கிட்ட வந்துடும் இந்த 2 மாசத்துக்கு. எப்படியும் ஒரு 30,000 2 வீட்டுக்கும் சேர்த்து வைக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். கொய்யா செம்ம டேஸ்டா இருக்குது. ஓஹோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இடையில ஒரு குட்டி கலாட்டா நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோனன் ஃபிஷ் பண்ணாங்க. கடைசியில் என்னட்டு சிக்கன் வேணும்ட்டுச்சு. அப்புறம் நம்ம இங்கே பக்கத்தில் ஒரு அண்ணா நல்லா போடுவாங்க, கொஞ்சம் நீட்டாக இருக்கும், டெய்லி எண்ணெய் எல்லாம் மாற்றுவாங்க. அந்த அண்ணா கடையில் போயிட்டு ஓடி போயிட்டு லாலிபப் வாங்கிட்டுட்டார். ஓகேவா, நான் மோனன் வந்து என்ன செஞ்சேன்னா, சரி ஒரு ஃபிஷ்ஷு சாப்பிடு, இதெல்லாம் சாப்பிடலான்னு நான் ChatGPTல போட்டு பார்த்தேன். அளவாக சாப்பிடலாம், நிறையா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அது கூட வேணான்னு இருந்தது. சரி ஓகே அப்படின்ட்டு வெஜிடேரியன் வந்தது பார்த்தீங்கன்னா, முட்டைகோஸு, சாம்பார், தயிர், ஒயிட் ரைஸு, ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் வத்தல் வறுத்துட்டியா? முட்டை மட்டும் நீ போடணும். வேணாம், நான் ஒரு 65 தான் இருக்குது இல்லை. சரி ஓகே, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மதியம் லஞ்ச். ஓகேவா, ஜூஸ் குடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அவ்வளோதான். ஆனால் மௌலி சொன்னது என்னமோ உண்மைதான்ப்பா. இப்படி எத்தனை ரகமா தட்டுல இருக்குது பாருங்க. வத்தல் எடுத்து வை. இப்போ நானே வந்து முட்டை வேண்டான்னு, அதனால முட்டை வரல. இல்லைன்னா முட்டையும் வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எட்டும் தட்டை. பிள்ளைக்கு மட்டும் வாமிட் எடுக்காம இருந்ததுன்னா பிள்ளைக்கும் விதவிதமா கொடுத்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ 7 கோணல்ல மூஞ்சி போகும். மாப்பிள்ளை அந்த பருப்பு போட்டு பிசைறது கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு.
இல்ல நான் இதெல்லாம் சாப்பிட்டது இல்ல. அதான் உங்க மூஞ்ச பார்த்த உடனே தெரிஞ்சது எனக்கு. ஏன்னா சாம்பார் மாதிரி ஊத்தி சாப்பிடுறது வேற, ஈஸியா பிசைஞ்சிடலாம்ல. ஏன்னா எனக்கு பிசையும் போது எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்தது. ஆனா பிசைஞ்சு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும். அது பருப்பு அது. ஆனா நம்ம மூஞ்ச அவ்வளவுதான் வந்து இல்ல மூஞ்ச பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது பிசையறதுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு. பிசைய முடியலன்றது மூஞ்ச பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. ஏன்னா தண்ணியாதான் இருந்தது, சூடு ஆற ஆற அது கட்டி ஆயிடுச்சு. கொஞ்சம் கரெக்டா? நான் சொன்னது கரெக்ட் தானே? அது கரெக்ட் தான். நான் இப்படி சாப்பிட்டது இல்ல. அத கொழும்பு அதான் அதுதான் நானும் சொல்றேன். டேஸ்ட் எல்லாம் வேற லெவல்ல இருக்குது. நீங்க அதை பிசையறது வந்து இவருக்கு செட்டா. அது தட்டு இந்த பதார்த்தம் எல்லாம் இருக்கிறதுனால தட்டு அந்த அந்த சின்னதா இருக்குது. நான் மூஞ்ச பார்த்த உடனே கண்டுபிடிச்சேன் நானு. நானும் உட்காந்து பார்த்தேன். பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சது. சரி, அதுக்குதான் நான் உன்னை கேட்டேன், எப்ப பெசஞ்சே கொடுத்துட வேண்டியது தானேப்பா அப்படின்ற மாதிரி சொன்னேன். மீன் எப்படி இருக்குது? மீன் எங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. மீனா சூப்பரா இருக்கு. இது வந்து கொஞ்சம் adjust பண்ணி தண்ணியா வேணும். தண்ணியா நான் கூட கொஞ்சம் இல்ல அதுலயே கீ இருக்கு. அது பிசையறது தான் ஒரு மாதிரி டார்ச்சரா இருந்தது எனக்கே. நான் சாப்பிடும் போதே எனக்கே கொஞ்சம் இதுவா தான் இருந்தது. நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சேன். சரி, இது ஏன்னா சாப்பிட்றது அதில் டேஸ்ட்டில் குறையே இல்லை. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. அதை பிசையறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சேன். ஓகே, இல்லை நான் நோண்டிலாம் உள்ளப்பா. உண்மை அதுதான். ஏன்னா தட்டும் சின்னதாக இருக்குது. பெரிய தட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. பீச்சில் பிடிச்சிங்கன்னா இப்போ வந்து நாங்கள் இப்போ சாப்பிட்டோம் மாப்பிள்ள, சரியே இல்லை. ஏன்னா சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லை. அதனால அந்த லெவலுக்கு அவனுங்க டேஸ்டாவே பண்ண மாட்டானுங்க. ஆனா சாப்பிடலாம், நம்ம அங்க சாப்பிடக்கூடாது. அந்த இடத்துல அந்த இதெல்லாம் இருக்குதுல்ல, அங்க நம்ம யூஸ்வலா சாப்பிடுவோம்ல, அங்க சாப்பிடாம சின்ன சின்ன ஆளுங்க கடையை போட்டிருக்காங்கல்ல, அவங்க நல்லா வருது. ஏன்னா அவங்க வந்து கேஸ் அடுப்பு இல்லை, இந்த பம்ப் ஸ்டவ் தான். அதனால அவங்க சூப்பரா பண்ணி தருவாங்க. நான் அங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வரும்போது தான் யோசிச்சேன், அடுத்த வாட்டி வந்தா இங்கதான் நம்ம சாப்பிடணும் அப்படின்ட்டு.